ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெடிமேட் ஸ்டைல் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான நெக்லைன் எப்படி ரெடி பண்ணது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்க மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் லென்த் ஆஃப் த நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் வந்து நெக்கோட டெப்த் வைக்கிறேன். அதில் வந்து 5 இன்ச் ஒரு மார்க்கிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 7.5 இன்ச்சில் 5 இன்ச் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு அதில் யூ வரைய போகிறேன். பேலன்ஸ் வந்து நான் வியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்லைனோட அகலம் 3.25 இன்ச். அந்த 3.25 இன்ச்சு ஆன் ஃபோல்டில் வச்சு நான் அப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே நான் சொன்ன மாதிரி யூ நெக்லைனும் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில், அதாவது ஃபோல்டிங்கில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல நான் வி நெக்லைன் கொடுக்க போகிறேன். அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா சீம் அலவன்ஸ் தையலுக்காக 1.5 இன்ச் கொடுத்து இப்போ அதை நம்ம தான் பேப்பர் கட்டிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து லைட் வெயிட் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. எப்போவுமே கேன்வாஸ் நீங்கள் கட் பண்ணும்போது க்ளூ அதில் வந்து க்ளூ இருக்கும். அந்த க்ளூ ஒன்றா வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரிஃபரபிளி பென்சிலில் வரையும் போது இன்னும் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர், நீங்கள் என்ன கலர் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வித் எடுத்திருக்கேன். லென்த் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்து இதோட கார்னர்ஸை மட்டும் நான் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஏற்கனவே அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே துணியோட ராங் சைடில் என் கேன்வஸை வச்சு நான் அயர்ன் பண்ணுறேன். கேன்வஸில் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை மேலே வச்சு அயர்ன் பண்ணுங்கள். பிகாஸ் லைட்டாக சூடு ரொம்ப அதிகமானாலும் கேன்வஸ் வந்து அப்படியே ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன அவுட்ஃபிட்டில் இது கொடுக்க போகிறீங்களோ அந்த கமீஸை ரெடி பண்ணிக்கிங்க. நான் ஆர்ம் ஹோல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது துணியோட ராங் சைடில் கரெக்டாக துணியோட சென்டர் பாயிண்ட் வந்தோ இந்த ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பின் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த கேன்வாஸ் மேலேயே 1/2 இன்ச்சு தையலுக்கு இதை தைச்சு இதை நான் துணியோட ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ண போகிறேன். ஸோ 1/2 இன்ச்சுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் இது அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த யூவை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த வியை வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் மேலே தைக்காதீங்க, ஃபேப்ரிக் மேலே மட்டும் தைச்சா போதும். ஓகே, ஸோ இப்போது இதே மாதிரி நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணிடுறோம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த யூ தைக்கும்போது நான் கேன்வாஸ் மேலேயே இதை நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அந்த உள்ளே இருக்க அந்த யூ ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வர மோஸ்ட்லி லைக் எல்லா ரெடிமேட் அவுட்ஃபிட்லேயும் இந்த மாதிரி நெக்லைனை நீங்கள் பார்க்க முடியும். ஈவன் சிம்பிள் காட்டன் கமீஸை கூட ஒரு ரொம்ப அழகாக பண்ணி காட்டக்கூடிய ஒரு நெக்லைன் இது. ஸோ ரொம்ப ஈஸியாக யார் வேணால் ட்ரை பண்ணக்கூடிய நெக்லைனும் தான் இது. ஓகே, இப்போ வந்து இங்கே நாச்சஸ் கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது யூ நெக்லைனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து குட்டி குட்டி நாச்சஸ், ஒரு சின்ன சின்ன ஸ்லிட்ஸை வந்து போட்டுட்டு இப்போ இதை வந்து துணியோட நல்ல பக்கத்துக்கு கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த வியோட பாயிண்ட்டி வந்து கரெக்டாக வெளியே வர மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக நல்ல பக்கமாக திருப்புறோம். நல்ல பக்கம் சைடு திருப்பிட்டு இதை நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணும்போது அழகாக நீட்டாக உங்களுக்கு சீட் ஆகிடும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம். அயர்ன் பண்ணால் தான் நம்ம லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அது கூட உட்காரும். ஓகே, ஸோ இப்போது இதை நான் ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஃப்ளிப் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா அழகாக சீட் ஆகிடும். ஓகே, ஸோ இது அயர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸையும் வந்து லைட்டாக மடித்து ஒரு 1/2 இன்ச் போல் இதை அயர்ன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, லென்த்து 15 இன்ச் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அகலம் வந்து சொல்லியிருக்கிறதுலேருந்து நீங்கள் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, ஸோ இப்போது இது வந்து எட்ஜில் வந்து நான் வந்து லேஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எட்ஜிங் லேஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இல்லை என்கிட்ட லேஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் லைக் தட் ஓரத்தில் ஒரு மாதிரி எட்ஜில் வந்து இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாலே போதும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அவுட்ஃபிட். ஓகே, ஒரு சிம்பிள் இக்கெட் துணியை கூட ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இந்த மாதிரி நமக்கு மாறிடும்.
ஸோ எங்கெல்லாம் திருப்பணும்னு நினைக்கும்போது நீடலை ட்ராப் பண்ணி ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணிங்கன்னா தான் அந்த டர்னிங் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபேப்ரிக் வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆகாமல் அதே இடத்துலையே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.